50 ரூபா போட்டு கொடுங்க சார். போகும்போது காலியா போகணும். எது காலியா போகணும்? 10 நாள் வெயிட் பண்ண நானும் கூட வரேன். பாரு. அப்பா ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்தேன்டா. ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, போய் எடுத்துக்க. ஜாலி. என்னங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னும் பிபி சுகர் எல்லாம் வரல. என்னங்க சனிக்கிழமை வரேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டீங்க? குடுறி ஸ்டேஷன்ல படுத்து வந்துட்டு காலையில வரேன். ஐயோ நான் சொல்ல வந்தது அது இல்லைங்க. கையேடுறி. கோவப்படாதீங்க வாங்க. குடி. உட்காருங்க. என்னங்க குளிக்க தண்ணி எடுத்து வைக்கட்டுமா? எதுக்கு? இப்ப கிணத்துல குதிச்சிடுறேன், சாயந்தரம் பணத்தை எடுத்துக்கங்க. ஐயோ ஏங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டு பேசுறீங்க? கோவப்படாம வீட்டுல இத்தனை கார் இருக்கு, ஸ்டேஷன் ஒரு கார் அனுப்ப கூடாதா? நீங்க எப்ப வருவீங்க? என்னோட எதிர்த்து பேசுற? நான் எருமை மாடு மாதிரி தின்னுக்கிட்டு. வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன் மாமா. சொல்லிருந்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிச்சிருக்கேன். கார்லாம் எதுக்கு மாமா? என் லெவலுக்கு காலே ஜாஸ்தி. எங்கேயும் கிளம்பிடிக்க போல இருக்கு. வயலுக்கு தான். வெளியே வெயில் ஜாஸ்தியா இருக்கு, சீக்கிரமா வந்துருங்க. ஒரு நிமிஷம். ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இவங்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியிருக்கு. பேட் டைம். ஏண்டி உன்னை என்ன திட்டிட்டு இருந்த? எரும மாடுன்னு. எரும மாடு மாதிரி. என்னையா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? சும்மா இருங்கண்ணா, நீங்களும் எல்லாரும் மாதிரி பேசிக்கிட்டு. வந்த உடனே பொண்டாட்டி திட்ட எனக்கு அறிவில்லையா? வந்த ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆச்சு. நீ திருந்த மாட்டே. இருங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். பார்த்து வந்துட்டா நம்மள. நீ வரல அதே மாதிரி தான் அவனு வந்து. நான் வரதுக்கு வித்தியாசம் இல்லையா? மாப்பிள்ளை சீசன் மாதிரி வருவான் போவான். பேர ஒரே அடியா டென்ட் போட்டு உட்காந்துரும். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேம்மா. எத்தனை நாள் கேம்ப்? சம்மர் இல்லையா? 2-3 மாசம் இங்க தான் இருப்பேன். சாரிம்மா, எங்கேஜ்மெண்ட் வர முடியாம போச்சு. மாப்பிள்ளை ஆவரேஜ் அம்மா. கேள்வி பாப்பா கிட்டு இவன் தான் பார்த்து. இவன் என்ன வீடு ஆயிட்டா இருக்கா? இவன் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு. நல்ல வேளை வந்தப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வைக்கல. என்ன படிச்சிருக்க தம்பி? இப்போ யோசிக்கிறது படிக்கும்போது யோசிச்சிருந்தா ஒரு டிகிரியாவது கிடைச்சிருக்கும். அதான் எஜுகேஷனை நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாலேஜ் இஸ் டிவைன். அதாவது ஞானங்கிறது வைன் மாதிரி, எவ்வளவு குடிக்கிறோமோ அவ்வளவு பலம் அர்த்தம். என்ன முழிக்கிற? இங்கிலீஷ் தெரியாதா? டிவைனா வைனோ விஸ்கியோ இல்லைங்க. ஓ, புனிதமானதுன்னு அர்த்தம். ஓ, இப்போ அப்படி மாத்திட்டாங்க போல இருக்கு. இதுக்கு நீ நாக்க பிடிக்கிட்டு சித்தப்பா மோன கப்பல் ஏறிடுச்சு. பரவாயில்ல உட்காரு. நீ என்ன இங்க? கீழே அக்காவை பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக? நீங்க இன்னும் வளரல பார்த்தோ. அதாவது உயரத்துல சொல்லல, இங்க இந்த ஏரியால. மனசுல பெரிய இவன் நினைப்ப. இப்போ நீ ஒரு அம்பாசிடர் கார் வாங்க போற. பக்கத்துலயே ஒரு பென்ஸ் இருக்கு. நீ எது வாங்குவ? நீ ஒரு போர்ட்டபிள் டிவி வாங்க போற. பக்கத்துலயே ஒரு பெரிய பிளாஸ்மா பிளாஸ்மா டிவி இருக்கு. நீ எது வாங்குவ? அக்கா அம்பாசிடர், நான் பென்ஸ். அவ போர்ட்டபிள், நான் பிளாஸ்மா. அவ லைஃப் பாய், நான் லாக்ஸ். அதுக்குதான் என் அழகு அவளுக்கு ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்னு இங்க வந்துட்டேன். அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஜோடிக்கேத்த மோடி மாதிரி எனக்குன்னு ஒரு ரித்திக் ரோஷனோ அபிஷேக் பச்சனோ கிடைக்காமையா போயிடுவான். பாத்தியா, நீ கூட என் அழகுல மயங்கிட்டல. ஐயோ கடவுளே, எதுக்குடா என்ன இவ்வளவு அழகா படைச்ச? கவலைப்படாத பொண்ணே. உங்க வீட்டுல உள்ளவங்க அனவசமா பயப்படுறாங்க. நீ அந்த அளவுக்கு ஒன்றும் அழகா இல்லை. கண் அப்படி ஒன்றும் அழகு இல்லை. மூக்கு கூட யாரோ குத்துன மாதிரி கொஞ்சம் உள்ள போயிருக்கு. பெருசா கலர் கூட இல்லை. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? எல்லாரும் அப்படி சொல்றதுனால உனக்கு அப்படி தோணுதே தவிர. பென்ஸ் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க போறேன். ஆனா அம்பாசிடர் தான் வாங்குவாங்க. நான் சொல்றத கேளு. நீ ஹாப்பியா கீழே போ. உன்னை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. பார்த்தோ, இன்னொரு தடவை நல்லா யாரோ பாலால அடிச்சிட்டாங்க. இத கொண்டு போய் ஜாக்கிரதையா பீரோல வை. என்னாச்சுடி? என்ன?
இட்லி நல்லா இருக்கு ஆனா சட்னி தான் கேவலமா இருக்குன்னு சொல்றாக்கா. ஓஹோ அது இல்லையா, சட்னி தான் சரியில்லையே மிளகா பொடியாவது போட்டுருக்கலாமே சொல்றாக்கா. ஓ அதுவும் இல்லையா. Stop. அவ கவலை இட்லிய பத்தியோ சட்னிய பத்தியோ இல்ல. Am I right? மேல மாடியில நான் சொல்றேம்மா, நான் தான் இருக்கேன்ல. மாடியில டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு. இவ்வளவு செலவு பண்ணி ஃபங்க்ஷன் நடத்துறீங்களே, ஒரு ஜெனரேட்டர் வைக்க கூடாதான்னு கேக்குறா. அதானம்மா? அப்படியா? நான் சாப்பிட்டேனேம்மா. ஓஹோ தலைவலியா? என்னாச்சுமா? ஓ காது வலியா? என்னம்மா? நெஞ்சு வேற வலிக்குதா? இல்லையா? என்னாச்சுன்னு சொல்லுடா. அந்த பார்த்த சாரதி பூர்ணி அழகா இல்லன்னு சொல்லிட்டான். பூர்ணி அழகா இல்ல நானா? Go and talk to him. Don't worry அண்ணா. I will handle the matter. Take the plate ma. பூர்ணி அழகா இல்லையா? அவங்க அம்மா அழகா இருக்காங்களா? சித்திங்க அழகா இருக்காங்களா? நாங்க கண்ண மூடிட்டு குடும்பம் நடத்தல? நல்ல ஆளியா நீ. என்ன சொல்றா? நம்ம டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்கண்ணா. பூர்ணி கிட்ட சாரி சொல்லு. Say sorry to Purni. என்ன அவன் ப்ராப்ளம்? எல்லாருக்கும் அழகா தெரியுறோ, உனக்கு மட்டும் அழகா தெரியலையா? குறை உன் கண்ணுல இருக்கா அவகிட்ட இருக்கா? நம்ம கிட்ட இருக்கு. நீ வாய மூடு. சாரின்னு ஒரு வார்த்தை சொல்ல. இத பாருங்க, இந்த விஷயத்துல எங்களுக்கு அநியாயம் நடந்தா சும்மா இருக்க நான் மாட்டோம். கேட்டுட்டு இருக்கேன்ல. நிறுத்துங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? அவன் புத்திசாலியா இருக்கிறதுனால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பொம்பளைங்க அழகு இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனையில பூர்ணி மட்டும் சம்பந்தப்படல, எல்லா லேடிஸும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. இந்த பிரச்சனைய சின்ன பையனான பார்த்துவாலையோ அறிவாளியான என்னாலயோ தீர்க்க முடியாது. அதனாலதான் இத அந்த ஆண்டவங்கிட்டே இப்போ 3 வரைக்கும் எண்ணுவேன். 3 எண்ணறதுக்குள்ள மழை பெஞ்சதுன்னா பொம்பளைங்க எல்லாரும் அழகுன்னு நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி பெய்யலன்னா இது ரொம்ப அநியாயம். எது அநியாயம்? ஒத்துக்க மாட்டோம். எதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க? மழை எங்கேயோ வானத்துல இருந்து வரணும், 3 என்றதுக்குள்ள எப்படி வரும்? அதுக்காக 3 லட்சம் வரைக்கும் என்ன முடியுமா? நாங்க கணக்குல ரொம்ப வீக்குமா. அதுக்கு மேல எங்களுக்கு என்ன தெரியாது. 1 2 3